දැන් මොකක්ද අපි කරන්න ඕන? நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? මේ කරච්චි ප්‍රාදේශ සභාව, இந்த பிரதேச சபை தேர்தலிலே මේ පුනගර ප්‍රාදේශ සභාව, இந்த கரச்சி பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை, පච්චිතලේ පල්ලි ප්‍රාදේශ සභාව பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை කාටද දෙන්නේ අපි? யாருக்கு வழங்குவோம்? පරණ අයටද? பழைய உறுப்பினர்களுக்கா? யாருக்கு அதிகாரத்தை வழங்குவோம்? නෑ. தேசிய மக்கள் சக்தி අලුත් අයට දෙන්න. புதிய தலைமைத்துவத்துக்கு வழங்க வேண்டும். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නෑ. මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නෑ. மத்திய அரசாங்கம் களவெடுப்பதில்லை. ප්‍රාදේශ සභාව හොරකම් කරන්නේ නැතුව ඉන්න ඕන. பிரதேச சபையும் ஊழல் மோசடி இல்லாமல் இருக்க මහා ආණ්ඩුව வேண்டும். නාස්ති කරන්නේ නෑ. மத்திய அரசாங்கம் வீண் விரயம் செய்வதில்லை. ප්‍රාදේශ සභාව නාස්ති කරන්නේ නැතුව ඉන්න ඕන. பிரதேச சபையும் வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும். මහා ආණ්ඩුව වැඩ කරනවා. மத்திய அரசாங்கம் வேலை செய்கின்றது. ප්‍රාදේශ සභාව වැඩ කරන්න ලෑස්ති වෙන්න ඕන. பிரதேச சபையும் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும். එහෙනම් බාර දෙන්න ඕන කාටද? அப்படி என்றால் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයට. தேசிய மக்கள் சக்தியிடம் අපි ஒப்படைக்க ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා நாங்கள் அனைவரும் මේ ஒன்றிணைந்து ප්‍රදේශ ප්‍රාදේශ සභා නගර සභා இந்த பிரதேச சபைகளை සියල්ල அனைத்தும் ජාතික ජනබලවේගයට ලබා දෙන්න. தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வழங்குவோம். එනිසා අපි ආරාධනා කරනවා. ஆகவே நாங்கள் அழைக்கின்றோம். අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து අලුත් ප්‍රාදේශ සභාවක් හදමු. ஒரு புதிய பிரதேச சபை அமைப்போம். මහා ආණ්ඩුව වගේම மத்திய அரசாங்கத்தை போன்றே ගමේ ආණ්ඩුවත් වැඩ කරන கிராமிய அந்த பிரதேச சபைகளும் வேலை අපි செய்ய ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து මේ රට ගොඩනගමු. இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். අපිට විශාල බලාපොරොත්තුවක් තියෙනවා. எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று මේ இருக்கு. රටේ දුප්පත්භාවය තුරන් කරන්න, இந்த நாட்டின் வறுமை ஒழித்து கட்ட, දරුවන්ට හොඳට උගන්වන්න, பிள்ளைகளுக்கு நன்றாக படிப்பிக்க නිරෝගී வேண்டும். සම්පන්න ජීවිතයක් දෙන්න, சுகாதாரமான வாழ்க்கை கொடுக்க வேண்டும். හිසට හොඳ නිවහනක් දෙන්න, நல்ல ஒரு வீட்டை வழங்க வேண்டும். සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක් හදන්න. சகோதரத்துவமாக வாழும் ஒரு நாட்டை கட்டி எழுப்ப අන්න ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම அதற்காக நாங்கள் அனைவருமே එකතු වෙමු. ஒன்று சேர்ந்து පෙරටම කියලා ආරාධනා කරමින් முன்வருவோம் என்று அழைப்பு விடுத்து මේ විශාල වර්ෂාව මැද්දේ இந்த மழையின் மத்தியிலும் ඔබ සහභාගී වීම පිළිබඳව நீங்கள் கலந்து கொண்டு නැවත தொடர்பாக වතාවක් ස්තුතිවන්ත වෙමින් மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்தி මම නතර වෙනවා. நிறுத்திக் கொள்கின்றேன். බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. உங்கள் அனைவருக்கும் ජය நன்றி, වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. வெற்றி என்று பிரார்த்திக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆம், நமது கௌரவ தோழர் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கொட்டும் மழையிலும் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள், குழந்தைகளோடு காத்திருக்கின்றீர்கள் இந்த எமது அன்பான தோழர் அவரின் உரையினை கேட்பதற்காக. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக. நிச்சயமாக ஒன்றை உறுதியாக குறிப்பிட்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்படுகின்ற பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றத்தினால் கொள்ளைகள் மாத்திரமின்றி, ஊழல்கள் செய்யாது இருப்பது மாத்திரமின்றி, வீண் விரயமும் நிச்சயமாக இருக்காது என்று உறுதிமொழியினை குறிப்பிட்டிருந்தார். ஆம், ஆகவே நீங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களது வெற்றியினை உறுதி செய்ய வேண்டும். இது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி, உங்களது கிராமத்துக்கான வெற்றி என்பதனை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி.